வெல்கம் டு மகாமேதா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் சாப்டரில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான பேலன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் மாடல் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் சம் வந்து நாம் போன வீடியோவில் பார்த்தாச்சு. அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சேல்ஸ் சிஸ்டம் சாப்டரில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் தியரி கூட நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பேலன்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் மாடல் சம்ஸ் பார்க்கலாம். So we go to model 2 sum. So model 2 sumல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, when rate of interest and installment is given but cash price is not given. அதாவது rate of interestும் இன்ஸ்டால்மெண்ட்டும் கொஷினில் கொடுத்துட்டாங்க, ஆனால் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ இது மூலமாக நம்ம எப்படி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் தி டைப் ஆஃப் மாடல் 2. மாடல் 1க்கும் மாடல் 2 சம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மாடல் 1ல் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க கொஷினில், நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனால் மாடல் 2 சம்மில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் கேஷ் ப்ரைஸ் கொடுக்கல. அது வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மாடல் 2 சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் பர்ச்சேஸ் டிவி ஆன் ஹையர் பர்ச்சேஸ் and down payment is equal to 3000 rupees and rupees 4000 rupees 3000 rupees 5000 at every year end installment and interest rate is 12% per annum. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க and rate of interest கொடுத்துருக்காங்களா, அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, which is 12% per annum and installment is also given, which is 4000 rupees 3000 rupees and 5000 rupees. இன்னும் 3 இன்ஸ்டால்மெண்ட் 3 இயருக்கு உண்டான 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லை, கொடுக்கல. ஆனால் டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, which is equal to rupees 3000. ஸோ இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் அண்ட் டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, பட் they didn't give about the cash price. So we have to find the cash price and we have to find the interest also. இப்போ இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து தான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு வரும். ஸோ அதான் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ கேஷ் ப்ரைஸ் வந்து நம்ம 100%ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒரு கேஷ்னாலே 100% தான். ஸோ கேஷ் ப்ரைஸை வந்து நம்ம 100%ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 12%. ஸோ 12% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து 12%. ஸோ 100% ப்ளஸ் 12% which is equal to 112%. So 112% is equal to installment rate. So installment rate வந்து நம்ம 112%ன்னு கொடுத்துருக்கோம். So cash price plus interest is equal to installment. So cash price is, let's assume that 100% and interest is equal to 12%. So இது ரெண்டு ஆட் பண்ணால் 112%, which is the installment percentage. இப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதாவது 4000 3000 அண்ட் 5000 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம உல்ட்டாவாக போடும், ரிவர்ஸ் கால்குலேஷனாக போடும். ஃபர்ஸ்ட் செம்மில் வந்து நம்ம ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் இந்த இதில் வந்து நம்ம ரிவர்ஸில் போகிறோம். லாஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட் இயர் வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி சம் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது rupees 4000 rupees 3000 rupees 5000. ஸோ அஃப்கோர்ஸ் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஸோ which is the last, the rupees 5000 is the last installment, which is the third year installment. ஸோ நம்ம third year installment பற்றி போகலாம். ஸோ ஸோ cash price calculated on installment, interest, cash price அப்படின்னு காலம் பிரிச்சிடுறோம். So third installment, which is the last and final installment. So which is the last installment, 5000 rupees is the last installment. இப்போ நாம இதை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, 12% அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரேட் என்ன, ஏற்கனவே சம் ஆன்சர் போட்டிருக்கோம், 112%. ஸோ அந்த 5000 வந்து இன்ஸ்டால்மெண்ட் ருபீஸ். இட்ஸ் நாட் அ கேஷ் ப்ரைஸ் அஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் தி 5000 இஸ் தி இன்ஸ்டால்மெண்ட் ருபீஸ். ஸோ இது வந்து 112%ல் இருக்குது. இந்த 5000 வந்து 112%ல் இருக்குது. இப்போ நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஸோ 5000 டிவைட் பை 112% இன்ட்டு 12%. ஸோ 5000 டிவைட் பை 112%
இன்ட்டு 12%. ஏன் 12% இன்ட்டு பண்ணுறோன்னா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன 12%, இன்ஸ்டால்மெண்ட் ரேட் என்ன 112%. ஸோ 5,000 112% டிவைட் பண்ணி 12% மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 536 rupees. ஸோ இந்த 536 rupees வந்து அக்யூரேட்டாக வராது, ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட்டாக வரும். அதாவது 5,000 rupees into divide by 112. ஸோ 535.7. ஸோ அதை நான் அப்ராக்சிமேட்டாக 536 rupeesனு போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஹோலாக கூட மாற்றலாம். ஏன்னா அவ்வளோ டெசிமலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஹோலாக மாற்றிடலாம், நம்ம இஷ்டம்தான். ஸோ நான் 535.7 வந்து நான் 536னு அப்ராக்சிமேட் பண்ணி ஹோல் நம்பராக மாற்றிட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 5,000 rupees and 536 இஸ் தி இன்ட்ரெஸ்ட் rupees. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 4464. 4464 இஸ் நத்திங் பட் தி கேஷ் ப்ரைஸ் ஆஃப் தி லாஸ்ட் இயர், அதாவது கேஷ் ப்ரைஸ் ஆஃப் தி third year. So 4464 is the cash price. So இங்கே இன்ட்ரெஸ்ட் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த 536 அப்படியே போட்டுறோம். ஸோ இதை மைனஸ் பண்ணி 4464னு கேஷ் ப்ரைஸ் காலம்லேயும் நம்ம போட்டுடுறோம். ஸோ இப்போ வந்து இங்கே இந்த காலம்லேயும் போட்டுறோம், இதையும் இப்படியே விட்டுறோம் 4464னு இங்கேயும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த காலம்லேயும் இன்ஸ்டால்மெண்ட் காலம்லேயும் அப்படியே போட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 3,000 rupees. ஸோ இந்த 3,000 rupees அப்படியே போட்டுடுறோம். ஸோ இந்த பேலன்ஸ் 4464யும் இந்த 3,000 rupeesையும் ஆட் பண்ணால் 7,464 rupeesனு வருது நமக்கு. ஸோ அந்த 7,464 இங்கே இன்ட்ரெஸ்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதோட இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டில் போட்ட மாதிரி தான். ஸோ 7,464 டிவைட் பை 112 இன்ட்டு 12. ஸோ அதெல்லாம் போட்டால் நமக்கு 800ன்னு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 7464 minus 800 is equal to 6664. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் 800 அண்ட் கேஷ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏற்கனவே இந்த 3,000 இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது அண்ட் 800ன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 3,000 minus 800 is equal to 2,200. ஸோ இந்த பாதி பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா 7,464 மைனஸ் 800 பேலன்ஸ் வந்து 6,664 இதே எடுத்து கேஷ் ப்ரைஸ் காலமில் போட்டுரும். அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஏன் அந்த லாஜிக் சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த போன தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் எப்படி போட்டிருக்கோம் 5,000 மைனஸ் 536 4,464 அப்படியே எடுத்து கேஷ் ப்ரைஸ் காலமில் போட்டிருக்கோம். ஆனால் இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து நம்ம 6,664 அப்படியே எடுத்து போடலை. நம்ம 3,000 மைனஸ் 800ன்னு போட்டு 2,200 தான் கேஷ் ப்ரைஸ்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படி போட்டிருக்கோன்னா, ஸோ இந்த 4,464 plus 3,000 which is equal to 7,464. இந்த 7,464 வந்து தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ருபீஸையும் சேர்த்துருக்கு. It does not include only the second installment, it also includes the third installment amount also. So அதனால தான் நாம 7,464 minus 800 6,664. ஸோ அதை நாம் எடுத்து கேஷ் ப்ரைஸில் போடலாம். ஏன்னா அந்த 6,664 is also includes both the third installment as well as the செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸ். ஸோ அதனால தான் நம்ம 664ன்னு அப்படியே போடலாம். ஆனால் இது வந்து 2,200 வந்து இப்போ நாம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்க்கு உண்டான கேஷ் ப்ரைஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் என்ன, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணோம். ஸோ வாட் இஸ் தி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்? 3,000 இஸ் தி செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 3,000 minus 800 2,200 rupees. ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். இந்த 7,464 minus 800 பண்ணவே கூடாது. 3,000 minus 800 தான் நம்ம பண்ணணும், 2,200 rupees. திருப்பியும் சொல்கிறேன், இந்த 6,664 அதாவது 6,664 இன்க்ளூட்ஸ் போத் தேர்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் as well as கேஷ் ப்ரைஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஆனால் இந்த 3,000 வந்து இன்க்ளூட்ஸ் ஒன்லி தி செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ இந்த 664 வந்து தேர்ட் இயர் ப்ளஸ் செகண்ட் இயர் இருக்குது. இந்த 3,000 வந்து ஒன்லி த செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ நமக்கு செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் தான் வேணும். அதனால தான் நம்ம 3,000 minus 800 இஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 3,000 இஸ் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ 3,000 minus 800 இஸ் இன்டூ 2,200. ஐ ஹோப் யூ காட் இட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்க்கலாம்.
ஐ மீன் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரிவர்ஸ் போடுறோம்ல. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் நத்திங் பட் தி 4,000 rupees. ஏன்னா நம்ம ரிவர்ஸில் தானே போடுறோம். ஸோ 5,000 முடிச்சாச்சு, 3,000 கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் இஸ் 4,000 rupees. ஸோ இந்த 4,000ன்னு போட்டுடுறோம். ஸோ 6,664 பேலன்ஸு 4,000 ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10,664 அப்படின்னு வந்துடுது. இப்போ இந்த 10,664 வந்து நேராக இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அஃப்கோர்ஸ் 10,664 is the installment amount. So divide by 112% into 12%. So which is equal to approximate 1,143 வருது. So 1,143 is the interest. ஸோ இங்கேயும் அப்படி தான் 10,664 I mean 664 includes the both third year, second year and first year installment அமௌண்ட்டை சேர்த்து இருக்குது. ஆனால் நமக்கு இப்போ ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும்தான் வேணும். ஸோ இதே தான் 9,521 minus 1,143ன்னு போடவே கூடாது. ஸோ வாட் இஸ் தி ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட்? ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 4,000. ஸோ 4,000 minus 1,143 is equal to 2,857 rupees. ஏன்னா 4,000 is denotes only the first year installment, but 9,521 includes all the 3-year installment on the cash price amount. ஸோ அதனால தான் நம்ம 1,143 4,000 சப்ட்ராக்ட் பண்ணி 2,857 கேஷ் ப்ரைஸ் காலமில் போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட். ஸோ நம்ம டவுன் பேமெண்ட் கூட பண்ணியிருக்கோம். ஸோ டவுன் பேமெண்ட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த டவுன் பேமெண்ட் அமௌண்ட்? டவுன் பேமெண்ட் அமௌண்ட் இஸ் 3,000. ஸோ இந்த டவுன் பேமெண்ட்டை 3,000ன்னு போட்டுறோம். So in the 9,521, how it comes? 10,664 minus 1,143, which is equal to 9,521, and 3,000 is the down payment. We have to add it. So total is 12,521 rupees. So 3,000 எப்பயுமே டவுன் பேமெண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இது நான் போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ டவுன் பேமெண்ட்க்கு எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஸ்பாட் பேமெண்ட் பண்ணதால். ஸோ அதனால் அந்த 3,000, ஸோ நோ இன்ட்ரெஸ்ட். ஸோ நெல் இன்ட்ரெஸ்ட் காலமில் நெல் அண்ட் 3,000 அப்படிங்க போட்டுரும். ஸோ 3,000 minus 0 is obviously 3,000. ஸோ அதையும் போட்டுடுறோம். ஸோ இந்த சம் நான் கரெக்டாக போட்டிருக்கேனா இல்லையா அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் கால்குலேட்டட் ஆல் தி இன்ட்ரெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேஷ் ப்ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணால் எனக்கு 12,521 வரும். So that is 4,464, 2,200, 2,857 and plus 3,000 எல்லாம் சேர்த்து எனக்கு 12,521 வருது. ஸோ அந்த ஆன்சர் நம்ம கேஷ் ப்ரைஸ் டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இன்ஸ்டால்மெண்ட் காலமில் பார்த்தோம்னா 9,521 பேலன்ஸ் காட்டிருக்கு. ஸோ டவுன் பேமெண்ட்டையும் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 12,521 வருது. இன்ஸ்டால்மெண்ட் காலம்லேயும் அதே ஆன்சர் வருது, கேஷ் ப்ரைஸ் காலம்லேயும் அதே ஆன்சர் வருது. ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் ஒன்றா இருந்தால் அஃப்கோர்ஸ் யூ ஆர் டூயிங் த சம் இன் அ ரைட் வே. ஸோ நம்ம கரெக்டாக சம் போடுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை தி பையர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அஃப்கோர்ஸ் 536 + 800 + 1,143 இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு வரும். ஸோ வாட் இஸ் த டோட்டல் இன்ட்ரெஸ்ட்? 2,479. ஸோ எல்லா இன்ட்ரெஸ்ட் 536, 800 and 1,143 is equal to rupees 2,479 is the total interest and 12,521 is the total cash price of the டிவி. ஏன்னா டிவி தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டல் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் தி டிவி அண்ட் 2,479 இஸ் தி இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை தி பையர். ஸோ இதுதான் நம்ம செகண்ட் மாடல் சம். இப்படி தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். when the rate of interest and installment is given but cash price is not given. ஸோ இப்படி தான் நம்ம total interest paid by the buyer calculate பண்ணணும். And let's we move on to model 3 sum. And model 3 sum என்னன்னா when only installment is given but cash price and interest is not given. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, கேஷ் ப்ரைஸும் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கொடுக்கல. எப்படி நாம் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை த பையர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த மாடல் 3 சம் மூலமாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ டு கொஷின். And X purchased car on 1st January 2009 on hire purchase. So paying 60,000 down payment. So down payment வந்து 60,000 rupees and 55,000, 50,000, 45,000, 40,000 each in 4 annual installments at year end. அதாவது இது நாலுமே
இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட், அதாவது 4 இயர் உண்டான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். ஸோ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல். ஸோ இந்த 4 இயர்க்கு உண்டான கேஷ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வேரி ஆகும், கேஷ் ப்ரைஸ் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதோட கேஷ் ப்ரைஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, எல்லா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டையும் டவுன் பேமெண்ட்டையும் ஆட் பண்ணால் ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ வாட் இஸ் தி டவுன் பேமெண்ட்? 60,000 is the down payment. And what is the installments amount? 55,000, 50,000, 45,000 and 40,000. இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு 2,50,000 rupees கிடைக்குது. ஸோ 2,50,000 rupees is the higher purchase price. ஸோ இது வந்து கேஷ் ப்ரைஸ்னு எடுத்துக்கூடாது, ஏன்னா இந்த 2,50,000 வந்து கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அது சேர்த்து தான் 2,50,000 rupees, which is the higher purchase price. So higher purchase price is equal to all the installments, that is interest, cash price and down payment. இது மூணு சேர்ந்து தான் higher purchase price. So it is not the cash price, it includes cash price, interest and down payment. So 2,50,000 is the higher purchase price. So assume x is equal to amount of cash price in each installment. இப்போ நம்ம கொஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால நோட் பண்ணணும். கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு கேஷ் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். 4 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டோட 4 கேஷ் ப்ரைஸ் எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈக்குவலாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறுபடும். இந்த கொடுத்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் மாறுபடும், கேஷ் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அஸ்யூம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேஷ் ப்ரைஸ் இன் ஈச் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ எக்ஸை வந்து நம்ம அமௌண்ட் ஆஃப் கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு போட்டுறோம். ஸோ ஐ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நாம் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்கோம். இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன். இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் ஈக்குவல். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு உண்டான கேஷ் ப்ரைஸ் ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ அப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் ரேட் தான், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் இயர்க்கு இயர் ப்ரொப்போர்ஷனேட்டாக மாறுபடும். ஸோ இன்னொன்று லாஜிக் என்னன்னா, வருஷம் போக போக, இயர்ஸ் போக போக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாகினே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் வந்து 4 இயர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபஸ்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது வந்து இந்த மீதி இருக்க லாஸ்ட் 3 இயர்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டோட செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வந்து ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட ஃபோர்த் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக். ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருஷம் போக போக கம்மி ஆகுதுன்னா, நாம் அப்பப்போ பிரின்சிபல் கட்டிடுறோம்ல, ஐ மீன் கேஷ் ப்ரைஸ் கட்டிடுறோம்ல. ஸோ அதனால தான் வருஷம் போக போக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கம்மியாகினே போகிறது. ஸோ அந்த லாஜிக்கில் தான் இப்போ நாம் இந்த ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்வியஸாக இப்படி போகலாம். ஸோ எப்பயுமே இப்பயும் சொல்கிறேன், வருஷம் போக போக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாகினே போகும். ஸோ ஃபஸ்ட் இயர் இது பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் அப்வியஸ்லி இஸ் கேஷ் ப்ரைஸ். அண்ட் இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், சாரி. இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த பேசிக்லி தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எக்ஸ் இஸ் கேஷ் ப்ரைஸ் அண்ட் ஐ இஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் விச் இஸ் இந்த 55,000, 50,000, 40,000 இது எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டில். ஸோ இந்த எல்லா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டும் கேஷ் ப்ரைஸும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து தான் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த பேசிக் அசம்ஷன், அந்த பேசிக் லாஜிக் படி பார்த்தோன்றப்ப எக்ஸ் இஸ் கேஷ் அண்ட் ஐ இஸ் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டு ஆட் பண்ணால் installment which is 55,000. So x plus 4i is equal to 55,000. 55,000 தான் first year ஓட installment. ஸோ இங்கே நான் 4i அப்படின்னு போட்டிருக்கேன்னா, வருஷம் போக 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 இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மி ஆகினே போகும். ஸோ ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்
எப்பயுமே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் 4i போட்டிருக்கேன். ஏன்னா மொத்தம் 4 இயர் இன்ஸ்டால்மெண்ட் இல்லையா, அதனால தான் நான் ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 4i போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4i இஸ் ஈக்குவல் டு 55,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து 50,000. ஸோ செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் வந்து X is cash price and I is interest. ஸோ ஃபஸ்ட் இயரோட செகண்ட் இயர் வந்து கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் 4. ஸோ 4 கீழே என்னென்ன நம்பர் 3. ஸோ 3i. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3i இஸ் ஈக்குவல் டு 50,000. அண்ட் தேர்ட் இயரோட இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் என்ன 45,000. So 45,000 is the installment amount and X is cash price and I is interest amount. So in the third year oda interest amount வந்து first year oda interest amount to second year oda interest amount விட third year oda interest amount கம்மியா இருக்கும். So அதனால தான் 4 and 3 ஓட கம்மி எது 2. So 2i x plus 2i is equal to 45,000. So next வந்து fourth year அதாவது last year ஓட installment. So அது எவ்வளோ 40,000. So x plus i is equal to 40,000. So x plus i is equal to 40,000. 1i is equal to y. 1iன்னு போட வேணாம், அப்படியே கூட i போடலாம். ஏன்னா எப்பயுமே லாஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து மீதி இருக்கிற அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் விட ஃபோர்த் இயரோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கம்மியாக இருக்கும். அதனால தான் 2iலேருந்து என்னது 1i which is also known as i. ஸோ எக்ஸ் ப்ளஸ் i is equal to 40,000. ஸோ இதை வச்சு நாம் ஈக்குவேஷன்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ நாம் ஈக்குவேஷன் மெத்தட் மூலமாக எக்ஸையும் ஐ வேல்யூ எக்ஸ் வேல்யூ அண்ட் ஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த எந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ நான் வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து போடுறேன். ஸோ ஈக்குவேஷன் மெத்தட் தெரியும்னு நினைக்கிறேன், அல்ஜிப்ராலலாம் போடுவோம்ல, ஸோ அந்த மெத்தடில் போடுவோம். ஸோ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, அதான் எக்ஸ் ப்ளஸ் 4i is equal to 55,000. ஸோ அதை நான் எல்லாரோட சைன் சேஞ்ச் பண்ணுறேன், அதாவது பாசிட்டிவாக இருக்கிற சைன் எல்லாம் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணுறேன் அண்ட் நெகட்டிவாக இருக்கிற சைன் எல்லாம் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறது. இங்கே எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 4i is equal to 55,000 எல்லாமே பாசிட்டிவ், அதாவது எல்லாமே ப்ளஸ் சைனில் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நான் மைனஸ் சைனுக்கு மாற்றணும். ஸோ அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4i அண்ட் மைனஸ் 55,000 அப்படின்னு நான் மாற்றிடுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா என்ன, அஃப்கோர்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. ஸோ 2i ப்ளஸ் 2i மைனஸ் 4i எவ்வளோ மைனஸ் 2i அண்ட் மைனஸ் 45,000 மைனஸ் 55,000 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10,000. ஸோ இந்த ரெண்டு மைனஸ் அப்புறம் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அண்ட் 10,000 ஐ இஸ் இந்த 2 வந்து இந்த பக்கம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் பை 2 ஆகிடும். ஸோ 10,000 டிவைட் பை 2 இஸ் ஐ. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 5,000 rupees. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஐ வந்து 5,000 rupeesனு அர்த்தம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 5,000 rupees. இப்போ இந்த ஐ இஸ் ஈக்குவல் டு 5,000 rupeesனு வச்சு நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதாவது எந்த ஈக்குவேஷனும் எடுக்கலாம். ஸோ நான் இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன், ஈஸியாக இருக்குது. ஸோ இல்லை இந்த ஈக்குவேஷன் கூட எடுக்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் 2i வச்சு. ஸோ 2i ஸோ இந்த ஐ இருக்கிற இடத்த நான் 5,000 போட்டுக்கிறேன். ஸோ விச் இஸ் equal to 45,000. ஸோ 2 into 10,000 2 into 5,000 is equal to 10,000 rupees. இங்கே போடுறேன். ஸோ 10,000 rupees which is equal to 45,000. and of course x is equal to இந்த 10,000 அப்படி போச்சுன்னா மைனஸ் 10,000 ஆயிடும். ஸோ 45,000 மைனஸ் 10,000 is equal to 35,000 rupees. இப்போ நான் ரஃபாக போடுறேன், ஸோ அதனால ஜம்பிள்டாக இருக்கும். எக்ஸ் ப்ளஸ் 10,000 is equal to 45,000
ஸோ இந்த 10,000 அப்படி போச்சுன்னா minus 10,000 ஆகி x is equal to 35,000 rupeesனு வந்துடுது. ஸோ இந்த 35,000 தான் ஈக்குவல் cash price of each installment and I is equal to 5,000. ஸோ இந்த 2i வந்து 2 into 5,000 which is 10,000. இப்போ இந்த x வேல்யூ I வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. x is equal to 35,000 and I is equal to 5,000 ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு நாம் இன்ட்ரெஸ்டையும் கேஷ் ப்ரைஸையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் காலம் பிரிச்சிடுறேன். பர்டிகுலர்ஸ் கேஷ் ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்னு காலம் பிரிச்சிடுறேன். ஸோ I is equal to 5,000 and x is equal to 35,000. ஸோ டவுன் பேமெண்ட் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் பேமெண்ட் வந்து 60,000 இஸ் தி டவுன் பேமெண்ட்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் பேமெண்ட் இஸ் 60,000. ஸோ அது கேஷ் ப்ரைஸ் காலமில் போட்டுடுறோம். ஸோ டவுன் பேமெண்ட்க்கு எப்பயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அஃப்கோர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் கேஷ் ப்ரைஸ், ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் இன்ஸ்டால்மெண்ட்டும் நில். ஸோ ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் வாட் 55,000. அது எப்படி இன்ஸ்டால்மெண்ட் காலமில் போட்டுடுறோம். ஆனால் எப்பயுமே கேஷ் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஒரே அமௌண்ட் இல்லையா, அதனால் என்ன பண்ணிடுறோம் 35,000 எக்ஸ் வேல்யூவை அப்படியே போட்டுடுறோம். பிகாஸ் எக்ஸ் இஸ் கேஷ் ப்ரைஸ் of each installment which is equal. So 35,000 அப்படியே போட்டுறோம். அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது ரெண்டு மெத்தடாக போடலாம். 55,000 minus 35,000 20,000 அப்படியும் போடலாம். இல்லாட்டி நான் 4i அந்த ஈக்குவேஷன் வச்சு போட்டோம்ல, இந்த ஈக்குவேஷன் வச்சு, ஸோ இதை வச்சு நம்ம போடலாம். ஸோ எப்பயுமே இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு உண்டானதுல 4i. ஸோ 4 into 5,000 is equal to I is equal to 5,000 இல்லையா. ஸோ 4 into 5,000 is equal to 20,000. அண்ட் ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சாச்சு. அண்ட் செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட், ஸோ அதுவும் கேஷ் ப்ரைஸ் எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ எல்லாத்துக்கும் 35,000 போட்டு ஃபோர் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் ஒரே கேஷ் ப்ரைஸ். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இஸ் 50,000. அந்த செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 3i. ஸோ 3i is equal to 3 into 5,000 which is 15,000. அண்ட் தேர்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் வந்து அதே தான், கேஷ் ப்ரைஸ் வந்து 35,000. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ 2i 2 into 5,000 which is 10,000. and this is இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொஷின்லேயே 45,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் கேஷ் ப்ரைஸும் அதே சேம் தான் 35,000. அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொஷினில் கொடுத்துருவாங்க 40,000. அண்ட் I is equal to 5,000. ஏன்னா ஃபோர்த் இயர் இன்ஸ்டால்மெண்ட் வந்து என்ன ஈக்குவேஷன், x plus I is equal to 40,000. ஸோ எக்ஸ் வந்து 35,000 அண்ட் I is equal to 5,000. ஸோ 40,000 is இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். இதை வச்சு நாம் கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு, அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொஷினில் இருக்கிறதால அதையும் பார்த்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். So what is the cash price? 2 lakhs. 60,000 சேர்த்து ஆட் பண்ணோம். 60,000 35,000 and 35,000 all ஆட் பண்ணால் 2 lakhsனு கேஷ் ப்ரைஸ் வருது. ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், 20,000 50,000 15,000 10,000 5,000 இது எல்லாமே ஆட் பண்ணி 50,000னு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் இது எல்லாமே ஆட் பண்ணால் 2,50,000 வருது. ஸோ இது எல்லாமே டேலி ஆகணும். அதாவது கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்னு டேலி ஆகணும். டேலி ஆகுதா அப்படின்னு பார்த்தா டேலி ஆகுது. 2 lakh plus 50,000 which is equal to 2,50,000 which is the total installment amount, and 50,000 is the total interest amount, and 2 lakhs is the total cash price amount. ஸோ எல்லாம் டேலி ஆகுது. ஸோ நம்ம கரெக்டாக இந்த சம்மை போடுறோன்னு அர்த்தம். ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி தேர்ட் மாடல். when installment is only given and cash priceம் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்காம இருந்தால் எப்படி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை தி பையர் அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான தேர்ட் மாடல் சம். ஸோ லெட்ஸ் மூவ் டு தி ஃபோர்த் மாடல் சம். ஸோ மாடல் 4 பற்றி பார்க்கலாம். மாடல் 4 வந்து ஒன்றும் இல்லை, அன்யூட்டி மெத்தட்னா அன்யூட்டி வேல்யூ வச்சு போடுறது. அன்யூட்டி வேல்யூனால் நம்ம அதுக்குன்னு ஒரு தனி புக் இருக்குது. அன்யூட்டி லாக் புக்கில் இருக்கும் ஐ திங்க். அதில் வந்து அன்யூட்டி வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நாம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். இன்ட்ரெஸ்ட் அஸ் வெல் அஸ் தி கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட்டை கண்டுபிடிப்போம். அண்ட் முக்கவாசி கொஷின்லேயே அன்யூட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ லெட்ஸ் கோ டு தி question. So on 1st January 2010 X purchase machine on hire purchase. So 60,000 and 60,000 rupees is the amount, total amount, and 15,000 is the down payment, and 50,000 at end of 3 year installment. அதாவது 3 year installment ஒவ்வொரு இயருக்கும் 15,000 3 இயரும்
15,000 பே பண்ணுவாங்க. ஸோ அந்த 60,000 வந்து ஹையர் பர்ச்சேஸ் அமௌண்ட். இட்ஸ் நாட் a கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட், இட் இஸ் தி ஹையர் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஏன்னா ஹையர் பர்ச்சேஸ் அமௌண்ட் போன சம்லே பார்த்தோம், கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் டவுன் பேமெண்ட் இஸ் equal to ஹையர் பர்ச்சேஸ் அமௌண்ட். ஸோ 60,000 இஸ் தி ஹையர் பர்ச்சேஸ் அமௌண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5% per annum. ஸோ இந்த இடத்துல வந்து annuity வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ annuity வேல்யூ இஸ் ஃபார் 1 rupee for 5% per annum is 2.7232. இந்த 2.732 வந்து 3 இயர்ஸ்க்கு சேர்த்து தான் அதோட வேல்யூ. ஸோ இதுதான் annuity வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எப்படி போடணும் கண்டுபிடிக்கலாம். ஸோ கேஷ் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிச்சா போதும். அண்ட் 15,000 into 2.732. ஏன் நம்ம 15,000 into 2.732, 2.732 is the annuity value. அண்ட் 15,000 வந்து 1 இயருக்கு தானே போட்டிருக்கோம் அப்படின்னு தப்பாக நினைக்க வேணாம். இந்த 15,000 வந்து 3 இயர்ஸ்க்கு சேர்த்தான். ஏன்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு 15,000. இந்த 2.732 வந்து 3 இயர்ஸ்க்கு சேர்த்து தான். It's not only for the first year installment. This 2.732 annuity value includes all the 3 years installment annuity value. ஸோ அதனால தான் நம்ம டேரெக்டாக 15,000 into 2.7232 போட்டு மல்டிப்ளை பண்ணி ₹40,848 அப்படின்னு ஆன்சர் வந்துடுது. ஸோ 40,848 is the installment amount and 15,000 is the cash payment. So 15,000 is the cash payment. So இது ரெண்டு ஆட் பண்ணால் 40,848 plus 15,000. 15,000 is down payment, down payment. So 40,848 plus 15,000 is equal to 55,848, which is the cash price. So cash price is 55,848 rupees. ஸோ இதை வச்சு நாம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 55,848 is the total cash price. ஸோ இது இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் பெய்டு பை தி பையர் அதை பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கணுன்னா இந்த ஹையர் பர்ச்சேஸ் அமௌண்ட் 60,000 கொடுத்துருக்காங்க. இந்த 60,000 வந்து எல்லா அமௌண்ட்டும் இன்க்ளூட் ஆனது. ஸோ இந்த 60,000 மைனஸ் இந்த 55,848 which is the cash price amount only. ஸோ அதையும் மைனஸ் பண்ணால் ஸோ we will get 4,152 rupees as the total interest paid by the buyer. So 4,152 rupees is the total interest paid by the buyer. So the 60,000 is higher purchase amount and 55,848 is the cash price amount. So இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் we will get 4,152 rupees as the total interest paid by the buyer. So இப்படி தான் நம்ம annuity மெத்தட் மூலமாக, அதாவது model 4 sum மூலமாக இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் when the annuity value is given. ஸோ இந்த வீடியோவில் வந்து பேலன்ஸ் 3 types of model sums to calculate the total interest paid by the buyer. ஸோ அதை பற்றின சம்ஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டமில் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக அக்கௌண்ட்ஸ் புக்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகுது, எப்படி அது இம்பேக்ட் வருது, ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் ஃபர்தர் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ பண்ணுங்கள், இல்லை இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். அண்ட் ஃபர்தர் வீடியோஸ் வரத்துக்கு மறக்காமல் மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.